வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே திரில்லிங்கா இப்ப நம்ம கௌதம் சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேர்ல அப்படியே அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வெளியே வந்தது ஒரு பக்கம் பூம்ஸ் பாமா இருந்துச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் நம்ம கௌதம் எதுக்காக அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸுங்க. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இலக்கியா கிடைச்சிருக்காங்க. இலக்கியா பண்ண காரியத்தினால இப்ப மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இதனால இலக்கியாவுக்கு நம்ம எதனா கொடுக்கணுமே, இலக்கியாவுக்கு நம்ம கிட்ட இருந்து எதனா ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என்ன அவர் கையெழுத்து போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கையெழுத்து மட்டும் போல இலக்கியா, நமக்காக 7 ஏக்கர் ஒரு நிலத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 60 கோடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரிதான் நடந்துச்சு, இந்த மாதிரி அவங்க பொண்ணு உயிரை தற்கொலை பண்ணிக்க போச்சு. அந்த நேரத்தில் நான் தான் போயிட்டு கடவுள் மாதிரி காப்பாத்தினேன். அதை பார்த்து அவங்க வீட்டுல இருந்து எல்லாமே நீங்க 2 பேரும் தான் எங்க குடும்பத்தை காப்பாத்து வந்து உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நீங்க ஏழை இல்ல, உங்களை யாருமே இனிமே ஒண்ணு இல்லாதவன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பேருக்கு என் பேருக்கு மாத்தியே விட்டாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எஸ்எஸ்கே இல்ல, எந்த கொம்பம் வந்தாலும் நம்மள தடுக்க முடியாது, இனிமே நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பேசினு இருக்காரு. அதே சமயத்துல அஞ்சலி வேற மிகப்பெரிய ஒரு பல்ப் வாங்கிட்டு, அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பல்ப் வாங்கிட்டாங்க. எதுக்குடா இந்த பொழப்பு அவளுக்கு தேவையில்லாம தன் வாயே தனிக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க. வாய மூடினு இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. வாய மூடாம தேவையில்லாம அவசரத்துக்கு எப்படின்னா கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல போயிட்டு லாஸ்ட்ல அவளுக்கே ரிப்பீட் அடிச்சுட்டாங்க. பாத்தியா நம்ம இலக்கியா, இதுதாங்க மாஸ் மரணம்னு சொல்லிட்டு சொல்றதே. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எஸ்எஸ்கேவுக்கு அஞ்சலி போன் பண்றா, நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி தான் அப்பா எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட தான் பண்ண, ஒரு தொல்லை குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியலப்பா, நீங்க தான் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னமா சொல்ற, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவளை வேற ஏதாவது நான் பண்ணிருப்பேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோவப்படுறாங்க. சரி விடு, இது முடிஞ்சு போச்சு. கௌதம் கார்ல போவான், எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவனை ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த செகண்டே கௌதமோட உத்தரவாதம் ஆரம்பிச்சிடும். அதனால எது பண்ணணும்னாலும் பொறுத்திருந்து தான் பண்ணணும். பொறுத்திருந்து கையாண்டா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. சரி அப்படியே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வருது. அந்த கான்ட்ராக்ட் வந்து யார் கொட்டேஷன் போட்டு கரெக்டான அமௌண்ட் அங்க பே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கொட்டேஷன் சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், 1 கோடி 2 கோடி இல்ல 20 கோடிங்க. அதனால நம்ம எஸ்எஸ்கே எப்படியாவது இதுல, ஏன்னா இது வந்து ரொம்பவே எல்லாரும் பணக்காரங்க எல்லாரும் மோதுற ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம கௌதம் போற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பக்கம் இவனும் ஒரு ஆளடா இவன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏராளமா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கௌதமோட திறமையை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நம்ம எஸ்எஸ்கே தவிர எஸ்எஸ்கே அவங்ககிட்ட ஒண்ணு இல்ல, அவனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குருட்டு நம்பிக்கையில வரான். இருந்தாலும் நம்ம தாச்சாயின்னு இருந்து சொல்லி அனுப்புறான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் அவன் வின் பண்றான், அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கை வச்சுக்காம நீங்க என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், ஏது பண்ணா கரெக்டா இருக்குன்னு யோசிச்சு கரெக்டா எதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பொண்ணாட்டி சொன்னதை கேட்டு நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், அப்பதான் எதனா ஒண்ணு சூதனமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானா போடுறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.